ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பாண்டிய நாட்டு சிங்கம் எங்கள் தங்கம் சோழமண்டலத்திற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கழக பேரவையினுடைய செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்களை உங்கள் யாருக்கும் வருக 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 என வரவேற்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை ஏற்றுள்ள கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் காந்தி அவர்களுக்கும், முன்னிலை ஏற்றுள்ள கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துரை செந்தில் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் ரத்னசாமி அவர்களுக்கும், ஆர்.கே. பாரதி மோகன் அவர்களுக்கும், அண்ணன் மா சேகர் அவர்களுக்கும், சி.வி. சேகர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாநகர கழக கும்பகோணம் மாநகர கழக செயலாளர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமநாதன் உட்பட அனைத்து பேரையும் சொல்வதற்கு நேரத்தின் காலத்தின் கருதி கழகத்தினுடைய மாநில பிரிவு நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் வரவேற்று, தஞ்சை மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் மாநகர கழகத்தில் வரவேற்று, தஞ்சையில் கும்பகோணம் அருகே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க கோரியும், தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்ற பல்வேறு பாலியல் வன்முறையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மாநகர கழகத்தின் சார்பில் எனது கண்டனத்தை பதிவு செய்து, தஞ்சை மாநகராட்சி நிர்வாகத்திலும் பல்வேறு குளறுபடிகளை கண்டித்து நாம் ஏற்கனவே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினோம். அதற்கு பிறகும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் திருந்துவதாக இல்லை. பல்வேறு இடங்களில் நாம் கொண்டு வந்த திட்டங்களை திறந்து வைத்து அதற்கு ஸ்டிக்கர் ஓட்டு வேலையை பார்க்கிறார்களே தவிர, அவர்களுக்குள் டெண்டர்களை பிரிப்பதில் போன வாரம் கூட சண்டை, டெண்டர் போடுறதுல சட்டமன்ற உறுப்பினருக்கும் மேயருக்கும் சண்டை, அவங்களுக்கு பங்கு பிரிக்கிறதுக்கே நேரம் பத்தல. தஞ்சை மாநகரத்தில் நாம் கொண்டு வந்த நீர்நிலை திட்டங்கள் பல்வேறு மேல்நிலைக்கு தொட்டிகளில் இன்னும் தண்ணி ஏற்றப்படாம இருக்கு. அந்த திட்டம் முடிவடையாம இருக்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்த திட்டத்தில் இன்னும் பல்வேறு நீர்நிலைகளில் தண்ணி என்ன ஏற்றல. அது ஒரு குளறுபடியா இந்த நிர்வாகத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பாதாள சாக்கடை திட்டம் முறையாக பராமரிக்கப்படாமல் ஆங்காங்கே அவங்க திறந்து வழிந்து ஓடுகிறது. இதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். ஊழலுக்காக நடைபெறுகின்ற இந்த மாநகராட்சி நிர்வாகம் 2026 ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள இந்த மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நேரத்தில் சொல்லி அவர்களுக்கு எங்களை கண்டனத்தை பதிவு செய்து விடைபெற்று நன்றி, வணக்கம். மாவட்ட கழக செயலாளர்களின் சார்பில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் அவர்கள். திமுகவின் நிர்வாக சீர்கேட்டிற்கும் தஞ்சாவூரே சாட்சி, சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருவிடைமருதூர் தாலுகாவில் நடைபெற்ற பாலியல் வன்முறையை கண்டித்து, தமிழக அரசின் சிறுவான நீர்களை கண்டித்து நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலம் அறிவித்த டெல்டாவின் தலைமகன், மூத்த குடிமகன், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று இங்கே நடத்தி தர வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் அம்மா பேரவை செயலாளரும், முன்னாள் அமைச்சரும், மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தின் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும், சட்டசபையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு துணையாக இருந்து துணைத் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் நம்முடைய அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கிழக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பாரதி மோகன் அவர்களே, மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரத்னசாமி அவர்களே, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் சேகர் அவர்களே,
கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் பால்வளத் தலைவர் அருமை சகோதரர் காந்தி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் மதுக்கூர் அருமை சகோதரர் துரை செந்தில் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் மாநகர செயலாளர் சரவணன் அவர்களே, கும்போணம் மாநகர செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ராமநாதன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழகத்தின் கழக மாநில பகுதியில் பொறுப்பில் உள்ள அனைத்து கழக பொறுப்பாளர்களே, மாவட்ட கழக 4 மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர்களே, அனைத்து பிரிவு மாவட்டத்தில் உள்ள பொறுப்பில் உள்ள பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை பெற்றிருக்கின்ற ஏனைய பொறுப்பாளர்களே, மகளிரணியை சேர்ந்த அருமை சகோதரிகளே, திரளாக கூடியிருக்கின்ற கழக தோழர்களே, நடிகையாளர்களே, வணிக பெருமக்களே, விவசாய நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறையை சேர்ந்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய புரட்சி தமிழகத்தில் நடக்கின்ற அத்தனை சீர்கேடுகளையும், அத்தனை கட்ட செயல்களையும், நிர்வாக சீர்கேடுகளையும் கண்டித்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மக்களுக்காக அன்றும் மகளும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்று தஞ்சை மாநகரத்தில் திருவிடைமருதூர் தாலுகாவிலே நடக்கின்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் 3 நாட்களுக்கு முன்னாலே அரக்கோணத்திலும் இதேபோல் பாலியல் வன்கொடுமை ஆர்ப்பாட்டம் இந்த ஆட்சி செய்தித்தாளிலே தினந்தோறும் பார்த்தேனானால் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, போதைப் பொருள்கள், கொலை, கொள்ளை, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, அரசாங்க ஊழியர் போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஆசிரியர் போராட்டம், இப்படித்தான் இந்த செய்தித்தாளிலே வந்திருக்கிறது. நாட்டினுடைய வளர்ச்சி வந்திருக்கிறதா? இல்லையே. இன்று திமுக வெளியா திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு ஒரு கேடுகட்ட அரசாக இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கின்றார்கள். இது ஒரு திராவிட மாடல் ஆட்சியா? நாம் எல்லோரும் பார்ப்போம். மாடல் என்ற நம்ம நல்ல சட்டை போட்டுதான் சொல்லுவான், மாடலா சட்டை போடுறான், மாடலா பைக் ஓட்டுறான், மாடலா ஹேர் கட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சரியில்லைன்னா இவன் என்னடா ஹேர் கட் பண்ணிருக்கான், அந்த மாடல் நல்லா இல்லையே, இந்த சட்டை நல்லா இல்லையே, இந்த பைக் நல்லா இல்லையேன்னு சொல்லுவான். அதே போல ஒரு சீர்கெட்ட மாடல் அரசு, இந்த சீர்கெட்ட மாடல் அரசு காலம் முடிந்து விட்டது. இன்னும் 10 மாதம் தான் இருக்கு. இந்த 10 மாதத்துல நாம் அத்தனை பேரும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எப்படி அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதிகமாக நீங்கள் அத்தனை பேரும் இந்த ஆட்சியை தூக்கி எறிய நீங்கள் சபதமேற்க வேண்டும். 26 அண்ணன் ஆட்சி அமைப்பதில் 100க்கு 200 பங்கு உறுதி, எந்த மாற்றமும் இல்லை. புரட்சி தமிழர் புரட்சி தலைவருடைய ஆட்சி வருவது என்பது உறுதி. ஆகவே தமிழகத்தில் நடைபெறும் அத்தனை செயல்களுக்கும் இந்த தஞ்சை மாவட்டத்தின் அனைத்து மாவட்ட கழகத்தின் சார்பாக கண்டனத்தை ஓங்கி ஒழிக்கின்றோம். கண்டனத்தை இந்த திமுக அரசை ஒழிய வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தலைமையுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலர் அண்ணன் பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டே சப்போர்ட் நான் ஒரு ஆளா எத்தனை மணி நேரம் பேசுவார் இந்த வெயில் நமக்கு தெரியாது. அப்படி சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்க நம்முடைய தலைவருக்கு துணையாக இருக்கின்ற
துணைத் தலைவர், சட்டமன்ற துணைத் தலைவர் அண்ணன் அவர்கள் இப்போது உங்களுடைய உரையாற்றுவார். எழுச்சியோடு தஞ்சை தரணியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இந்த அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்ற வகையிலே பெருந்திரளான அளவிலே தஞ்சை தரணியிலே ஒரு மாபெரும் கண்டன அணிவகுப்பை நடத்திக் கொண்டிருக்கின்ற தஞ்சை வாழ் மண்ணின் மைந்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தங்கள் உரிமையை காப்பதற்காக தமிழ்நாட்டிலே எப்பொழுதுமே போர்க்குரல் முதல் குரல் அரசியல் விழிப்புணர்வு உள்ள இந்த தஞ்சை தரணியிலிருந்துதான் புறப்படும். அப்படித்தான் இந்த மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற அந்த உரிமை குரல் இன்றைக்கு தஞ்சை தரணியிலே புறப்பட்டிருக்கிறது என்கிற காட்சியை நான் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவினுடைய நிர்வாக சீர்கேட்டுக்கு தஞ்சாவூரே சாட்சி என்று நம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் விடுத்த அந்த உரிமை முழக்கத்தை இங்கே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தம்பி சரவணன் அவர்கள் இங்கே முன்னிலை பொறுப்பை ஏற்று அதை முன்மொழிந்தார்கள். சிறுமி முதல் பாட்டி வரை இந்த தமிழ்நாட்டிலே யாருக்கும் பாதுகாப்பில்லை என்பதை இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உலகத்திற்கு எடுத்துச் சொல்கின்ற வகையிலே இன்றைக்கு கும்பகோணத்திலே தனியார் கடையிலே பணிபுரியும் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகம் முழுவதும் அதிகரித்து வருகிற பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற இந்த ஸ்டாலின் திமுக அரசு திராணியற்றிருக்கிற அந்த கொடுமையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த அவலத்தை தோலுரித்து காட்டுகின்ற வகையிலே தஞ்சை இன்றைக்கு குலுங்குகிற இந்த காட்சி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை ஏற்று அவருடைய அழைப்பை ஏற்று அணிவகுத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு வருக வருக என்று நான் முதலிலே வரவேற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இட்ட ஆணையை இந்த மண்ணின் மைந்தன் திருவாரூர் நமக்கு தந்திருக்கிற கழகத்தின் சொத்து முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் காமராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அருமை தம்பி சரவணன் அவர்கள் பொதுச் செயலாளருடைய ஆணை பெற்று அவரோடு இணைந்த கைகளாக ஒருங்கிணைந்த உரிமை குரலாய் கழகத்தின் அமைப்பு செயலாளர் என் அன்புக்குரிய அண்ணன் காந்தி அவர்களும் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் என் பாசத்திற்குரிய துரை செந்தில் அவர்களும் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் பாரதி மோகன் அவர்களும் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக அங்கே முத்திரை பதித்திருக்கிற என் மரியாதைக்குரிய அண்ணன் ரத்னசாமி அவர்களும் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் உரத்த நாடு என்று சொன்னால் அதற்கு சொந்தக்காரர் எங்கள் சேகர்தான் என்று சொல்லுகிற வகையிலே மக்கள் செல்வாக்கோடு மக்கள் பணியாற்றி வருகிற தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் பேரவையினுடைய செயலாளர் சேகர் அவர்களே, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவையுடைய செயலாளர் சி.வி. சேகர் அவர்களே, இந்த நிகழ்வை மிக எழுச்சியோடு வயதிலே சிறியவராக இருந்தாலும்
மூத்தவர்களை, அண்ணன்களை தாயுள்ளத்தோடு அவர்களுடைய வழிகாட்டுதலை ஆசிரியர்களாக அவர்கள் கொடுக்கிற அந்த அறிவுரைகளை மாணவனாக இருந்து அதை இங்கே வெற்றிகரமாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிற என் அருமை தம்பி என்.எஸ். சரவணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய வணக்கத்தினை தெரிவித்து, தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்தினுடைய அருமை சகோதரர் துறை திருநானம் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் துறை வீரன், என் அருமை சகோதரர் அறுவடை நம்பி கழக அம்மா பேரவை இணை செயலாளர் அண்ணன் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட நம்முடைய கண்ணு சீரியான் வரை தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திலே கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி.எஸ். சேகர் அவர்களும், ராமநாதன் அவர்களும், என் அருமை தம்பி கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அசோக்குமார் அவர்களும், லெனின் தொடங்கி சிங் ரமேஷ்குமார் வரை உள்ள கிழக்கு மாவட்டம், தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திலே அவைத்தலைவர் ராம்குமார் தொடங்கி காமராஜ் வரை, தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்திலே ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி நீலகண்டன் வரை, மத்திய மாவட்டத்திலே கணபதி தொடங்கி கலையரசன் வரை, இங்கே நம்முடைய ஐயப்ப ராஜா அவர்கள் அம்மா பேரவையுடைய செயலாளர் என் அருமையுடன் எஸ்.சி.எஸ். செல்வம் அவர்கள் உள்ளிட்ட அம்மா பேரவையுடைய என் அருமை சகோதரர் அம்மா பேருடைய மாநில இணைச் செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நான் பெயர் சொல்லவில்லை என்றாலும் இந்த நோட்டீஸிலே இடம்பெற்று பொதுச் செயலாளருடைய இணையத்தில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேருடைய பாதங்களை நான் தொட்டு வணங்கி நன்றியை காணிக்கையாக்கி, இன்றைக்கு பாழாய் போன ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு பாலியல் சம்பவமே சாட்சி என்று சொல்லுகிற வகையிலே திமுகவின் நிர்வாக சீர்கேட்டுக்கு இந்த தஞ்சாவூரே சாட்சி என்று எடுத்துச் சொல்லுகிற இந்த கூட்டம் தான் இந்த ஆட்சிக்கு சாவுமணி அளிக்கிற கூட்டம் என்கிற வகையிலே இன்றைக்கு எழுச்சியோடு அணிந்திருந்திருக்கிறார். என வணக்கத்திற்குரியவர்களே, தஞ்சை மண்ணிற்கு பண்பாட்டை கற்றுத்தர வேண்டியதில்லை. இந்த தஞ்சை மண்ணின் மைந்தர்களுக்கு நாகரிகத்தை உலகத்திற்கு சொல்பவர்கள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். மொழி என்றாலும், பண்பாடு என்றாலும், நாகரிகம் என்றாலும் தமிழர்களுக்கு ஆதி குடியாக நம் தஞ்சை தரணி விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைத்து விட்டார் என்று சொல்லுகிற வகையிலே கும்பகோணத்திலே நடைபெற்ற இந்த சம்பவம், அரக்கோணத்திலே நடைபெற்ற சம்பவம், அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சம்பவம், ஏன் 38 வருவாய் மாவட்டங்களிலும் நடைபெறாத இடமே இல்லை என்று சொல்லுகிற வகையிலே பாலியல் வன்கொடுமை 4 ஆண்டுகளிலே காதுகளிலே நாம் நெஞ்சை உழுக்குகிற சொல்லாக, வேலை தருகிற சொல்லாக, இன்றைக்கு தமிழகம் அறியாத சொல்லாக எல்லோரும் அதை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவமுடைய செய்தி அதை திராணியற்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. தமிழகம் எங்கும் அபாய குரல். இந்த கொடுத்துள்ள வயதிலே இந்த தந்தை தரணியுடைய மண்ணின் மைந்தர்கள் இங்கே அணிவகுத்து இங்கே கண்டன குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அபய குரல் நாடு முழுவதும் இன்றைக்கு வேதனை குரல், அழுகுரல், அப்பாவி பெண்களுடைய அந்த வேதனை குரல், அபய குரல், அழுகுரலை தடுத்து நிறுத்துவதற்கு ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற ஸ்டாலின் திமுக இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? பொதுவாக ஆட்சி அதிகாரம் எதற்கு? நல்லதை ஊக்கப்படுத்தவும், கெட்டதை தடுத்து நிறுத்தவும். காவல்துறை என்று ஒன்று தமிழ்நாட்டிலே இருக்கிறதா? விளக்கம் சொல்லுகிறார் விளக்கண்ணை சட்டமன்றத்தில். குற்றம் நடந்தால் அதிலே நாங்கள் தண்டிக்கிறோமா, நடவடிக்கை எடுக்கிறோமா என்று பாருங்கள்.
குற்றம் நடந்தது என்று சொன்னால் எங்களுக்கு கோபம் வரும். சொல்வது யார்? முதலமைச்சர். காவல்துறை எதற்காக என்கிற அடிப்படை இலக்கணம் கூட தெரியாத ஒரு முட்டாள் முதலமைச்சரை நான் இந்த தமிழ்நாடு 21 புலிகேசியை நான் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறாங்க. முட்டா பேர தடுத்து நிறுத்தணும்னா தம்பி, உங்க அப்பன்ட்ட கேட்டிருக்கணும், இல்ல எங்க எடப்பாடியிட்ட கேளு, இல்ல எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான ஒரு காவல்துறை தமிழ்நாட்டின் காவல்துறை. காட்டுக்குள்ள போய் வீரப்பட சுட்டு பிடிச்ச நீ நாட்டுக்குள்ள இருக்கிற கொலைக்காரனை பிடிக்க முடியல. சட்டசபையில கேள்வி கேட்டா கோவம் வரும். நாங்க நடவடிக்கை எடுத்துருக்கோமா இல்லையான்னு பாருங்க. நீ நடவடிக்கை எடுத்தாருன்னா கற்பு போனது போயிருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க என் தாய்மார்களே, இவன் நடவடிக்கை எடுக்கிறதுனால போன கற்பு திருப்பி வந்துருமா? போன உயிர் திருப்பி வந்துருமா? இவன் சொல்றான் பாலியல் வன்கொடுமை. பல்கலைக்கழகத்தில் கல்லூரி வளாகத்துக்குள்ளே பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இன்றைக்கு ஒரு காவல் கொள்ளையன் உள்ளே புகுந்து அந்த மாணவியை கதற கதற அவன் கற்பழித்ததோடு மட்டுமல்ல, இந்த சாருக்கு நீ இரையாக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நெஞ்செழுத்தம் அவனுக்கு எப்படி வந்தது? காவல்துறையை கண்டு பயப்பட வேண்டாமா குற்றவாளிகள்? அவன் சொல்றான், நாங்க அதனாலதான் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் நெஞ்சுரத்தோடு சட்டமன்றத்தில் கேட்டான், யார் அந்த சார்? இங்க எல்லாருமே எல்லாம் போர்டு வச்சிருக்கிறாங்க. யார் அந்த சார்? யார் அந்த தம்பி? யார் அந்த விஐபி? யார் அந்த தியாகி? யார் அந்த குற்றவாளி? எதுக்கும் பதில் இல்லை. இப்பதான் ஸ்டாலின் வந்து அநேகமா இந்நேரம் விமானத்தில் ஏறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு 3 வருஷம் தூங்கிட்டு கிடந்தாங்க. நிதியார் கூட்டத்தில் ஏன் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டார். என்னடா இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்கிறார் இவர்? 3 வருஷம் நீ போனையா போகலையா? போனதுக்கு என்ன காரணம் சொன்ன? இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, ஆகவே தன்மானம் உள்ள நான் அங்கே செல்ல மாட்டேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இப்போது உங்கள் தன்மானம் எங்கே போச்சு? தம்பியை காப்பாற்றவா, தியாகியை காப்பாற்றவா, விஐபி காப்பாற்றவா, சாரை காப்பாற்றவா, உங்களை காப்பாற்றவா, உங்கள் ஆட்சியை காப்பாற்றவா, எதற்காக போகிறீர்கள்? 3 ஆண்டுகள் புறக்கணித்தீர்களே நிதி ஆயோக் கூட்டத்தில், எங்களுக்கு நிதி கிடைக்காது, எங்களுக்கு நிதி கிடைக்காது, ஆகவே நான் தன்மானம் உள்ளவன், தமிழன், டெல்டாக்காரன், நான் செல்ல மாட்டேன். சபாஸ். அந்த டெல்டாக்காரன் இப்ப காணமே. யார் அந்த சாரு தான் கேட்டான், யார் அந்த தம்பி தான் கேட்டான். அந்த தம்பி யாரு? அந்த தியாகி யாரு? காவல்துறையை, உளவுத்துறையை கையிலே வைத்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடாதா? சொல்ல மனம் இல்லையா? என் வணக்கத்திற்குரியவர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தம்பி கோடம்பாக்கம் வீதியில வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிட்டே இருந்தார். போன இடத்துலலாம் கதவை தட்டி புடவை கட்டி வெளியே வரட்டி விட்டாங்க. இந்த 2 ஆண்டுல அந்த தம்பி வயசு 26. 1000 கோடி ரூபாய் சினிமா துறையில முதலீடு செஞ்சிருக்கிறார். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெருக்கோடி தான் தெரியும். 1000 கோடி 2000 கோடி எல்லாம் நம்ம பார்த்ததில்லை. அந்த 26 வயது தம்பி 1000 கோடி சினிமா துறையிலே முதலீடு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னொரு புறத்திலே நாம் பார்க்கிறோம், படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்பு தருவோம் என்று வாய்கிழிய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இன்றைக்கு 4 ஆண்டுகள் கடந்து 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறாரு. 50 லட்சம் வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு, 3 லட்சம் அரசு வேலைவாய்ப்பு, புதிய அரசு வேலைவாய்ப்பு, 2 லட்சம் என்று இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கீங்க? இப்ப நம்ம படிச்ச இளைஞர்கள் வறுமையை கண்ணீரை போக்குவதற்கு ஆன்லைன் டெலிவரி பாய், இந்த அமேசான், ஸ்வாக்கி என்னென்னமோ இருக்குல்ல, அதுல போய் வேலை பார்க்கறாங்க. ஆனா
26 வயதுள்ள ஒரு தம்பி இந்த 2 ஆண்டுகளில் 1000 கோடி 5 சினிமா படம் எடுக்கிறது உதயகுமார் தப்பா சட்டவிரோதமா நீங்க கேட்கலாம். படம் எடுக்கிறது தப்பு இல்லை, அது உங்க அப்பா வீட்டு பணத்தில் எடுக்கணும், மக்கள் பணத்தில் நீங்க எடுக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. விசாரித்ததில் அந்த 26 வயதுள்ள அந்த தம்பிக்கு என்ன தகுதி என்று சொன்னால், இந்த மண்ணை சேர்ந்திருக்கிற அன்பில் பொய்யாமலே, மகேஷ் பொய்யாமலே, அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் மருமகன் ஆகாஷ் பாஸ்கரன் இன்றைக்கு ஸ்டாலினுடைய மகள் வழி மூக முத்துடைய மகள் வழி அந்த பேத்தியை திருமணம் முடித்த ஒரே தகுதி, வேற எந்த தகுதியும் கிடையாது. கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னையிலிருந்து ஆகாஷ் பாஸ்கரன் 1000 கோடியை இன்றைக்கு முதலீடு செய்து அந்த தம்பியை தேடிட்டு இருக்காங்க. அவர் பறந்து போயிட்டார். என் வணக்கத்துக்குரியவர்களே, இன்னொரு தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியாளராக நண்பராக இருக்கக்கூடிய இன்னொரு தம்பி ரத்தேஷ் அவர்கள், அவர் இப்ப குபேரனுக்கே கடன் கொடுக்கிற வகையில அவருக்கு வசதி வந்திருக்கு. குபேரனுக்கு யார் கடன் கொடுக்கிறார்? அவரே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கடன் கொடுக்கிறார். அவருக்கு ஒருத்தன் கடன் கொடுக்கிறவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான். அவருக்கு என்ன தகுதி பார்த்தா இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் ரத்தேஷன். வாய்க்குள்ள பேர் வந்து தொலைய மாட்டேங்குது. ரத்தேஷ் ஆகாஷ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. தேடிட்டு இருக்கான். வந்துருவாங்க சீக்கிரத்தில். வந்த உடனே வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சட்டசபை நடந்து கொண்டிருக்கிற போதே 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்த அந்த வரலாறு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே திமுக ஸ்டாலின் அரசை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அவர் இதயத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜி எங்க கூட எல்லாம் இருந்தவர் தான். அவர் சண்டால இப்ப சேராத இடம் சேர்த்து போயிட்டான். அவன் சேர்ந்த இடம் ரொம்ப தெளிவா இருக்கும். அவன் மட்டும் ஜெயிலுக்கு போக மாட்டான், எல்லாத்தையும் கூண்டோட ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவான். அதுதான் அவனுடைய திட்டம். நாங்க தானே அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸ்டாலினுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, தியாகி அவன். எதுக்குடா கொடி குடிச்சானா? இந்த தஞ்சை தரணியில திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து, நீதி கட்சியில இருந்து, திராவிட இயக்கத்திலிருந்து, கொட்டுகிற மலையில ராபின்சன் பூங்காவில பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அதில் குடும்ப ஆதிக்கம் மேலோங்குகிற போது, குடும்ப வாரிசு மேலோங்குகிற போது, அதை கருணாநிதியின் பிடியிலிருந்து இந்த தமிழகத்தை மீட்பதற்காக மன்னாதி மன்னர், மக்கள் தலைவர், பொன்மன தலைவர், புரட்சி தலைவர், ஏழைகளுக்காக, ஜனநாயகத்திற்காக, இந்த மக்களுக்காக 17/10/1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். இந்த வரலாற்றுல செந்தில் பாலாஜியுடைய வரலாறு எங்கடா வருது? அவன் சொல்றான், அவன் தியாகி. துரைமுருகனுக்கு அப்ப வந்து நெஞ்சு வலி இன்னும் போகவே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா அண்ணா காலத்திலிருந்து, தலைவர் காலத்திலிருந்து நான் இருக்கேன், கூட இருக்கேன், உதயநிதி கூட இருக்கேன், இன்பநிதி கூட இருக்கேன். அவருக்கு ஒருத்தர் வந்தாலும் இருக்கேன்னு சொல்றேன். என்ன தியாகின்னு சொல்லாம சண்டால இப்ப வந்தவனு தியாகின்னு சொல்றேன். நீனா விளங்குவாரான்னு வெளியே சொல்லல, உள்ளுக்குள்ள சொல்றாங்க. அதுக்காக வார வாரம் அப்போலோக்கு போயிட்டு வர்றாரு. அப்பதான் தெரியுது இன்றைக்கு ஊழலில் மொத்த பணத்தையும் கொண்டு போய் கருணாநிதி வீட்டில் சேர்க்கிறது. அரசுக்கு கஜானாவிலே சேர வேண்டிய மொத்த பணத்தையும் கருணாநிதி ஸ்டாலின் குடும்ப கஜானாவிலே சேர்த்தவன் தான் தியாகி. மற்றவர்கள் துரோகியது என்னவோ அது அவர்தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. ஆகவேதான் இந்த அவல ஆட்சி. நான் கேட்கிறேன், 4 வருஷமா இந்த அரசு இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது? இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி என்ன? விளம்பர மாறல் அரசு, விளம்பர முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு புறம். இப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, இருக்குது சார், ஒன்றும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாம் தலைவர்கள் அதிகம், அதோட நான் தொண்டன் வந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பேரு வேப்ப மரத்தடியில நின்று கேட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் வெயில பொருட்படுத்தாம நிற்கிறீங்க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டு வெயில் ஒத்துக்கல, நேரம் ஊட்டிக்கு போனாங்க. அங்க ஊட்டிக்கு போனா அந்த காட்சியை டிவியில வேற போட்டு பாக்குறாங்க. இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நீதி கேட்கிறோம், அரக்கோணத்துக்கு நீதி கேட்கிறோம்,
கும்பகோணத்துக்கு நீதி கேட்கிறோம், மதுரைக்கு நீதி கேட்கிறோம், விருதுநகருக்கு நீதி கேட்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு நீதி கேட்கிறோம். அதெல்லாம் அவர் மறந்துட்டு கோட்டு சூட்டு போட்டு கண்ணாடி போட்டுட்டு பக்கத்தில் அவங்க மனைவியை வச்சுக்கிட்டு அவர் அங்க போட்டோ ஷூட் நடத்துறாரு. ஊட்டியில போய் டியூட்டி நடத்துறாருன்னு நான் சொல்லலைங்க, தப்பா நீங்க புரிஞ்சுட்டு கை தட்டிடாதீங்க. ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டிலே செயல்படாத தன்மை முடங்கி போயிருக்கிற அரசு மின்சார கட்டணத்தை 8 ஆண்டுகள் உயர்த்தாமல் இந்த சுமையை மக்கள் மீது ஏற்றக்கூடாது. மத்திய அரசு எத்தனை அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவித்த முதலமைச்சர் தான் மக்கள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அறிவிக்காத மின்சாரத்திற்கு போராட்டம் நடத்தினாங்க இந்த சண்டாளன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்ப இன்னும் அநேகமா 2-3 நாள் மின்சார கட்டணம் உயர்வு அறிவிப்பு வரும் உங்களுக்கு. இப்பதானே தெரியுது எடப்பாடியாருடைய நிர்வாகத்தினுடைய அந்த புனித தன்மையை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சொத்து வரி உயர்வு என் அருமை தம்பி சரவணன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். இந்த மாநகராட்சியில நிர்வாக சீர்கேடு, மக்கள் பணிக்கு சண்டை போடுறதை நம்ம பார்த்திருக்கோம், கமிஷன் பிரிக்கிறது சண்டை போடுறதை இப்பதான் நம்ம பார்க்கிறோம். இங்க சட்டையை கிழிச்சிட்டு உருடுறாங்கன்னு சரவணன் சொல்றாரு. அவர் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன நிர்வாக சீர்கேடு இருக்கிறது என்று. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிர்வாக சீர்கேடை ஒரு கையாளாக ஒரு முதலமைச்சர், அவருக்கு எதுவுமே தெரியல பாவம். குருடனை ராஞ்சி முடியும்னா எப்படி முடிக்க முடியும்? விபத்திலே வந்த அரசு 2021 நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே என் வணக்கத்திற்குரியவர்களே 118 மெஜாரிட்டி, நம்ம 75 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, 43 தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கான அந்த கூட்டணிக்கு தேவைப்படுகிற வாக்கு வெறும் 1,92,000 தான். இந்த 1,92,000 வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2021 நாம் பெற்றுக் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியரைத்தான் இந்த நாட்டு மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. விபத்திலே நூலிலே தப்பி பிழைத்ததிலே வந்திருக்கிற முதலமைச்சர் அவர் சொல்றாரு, என் மக்களே இந்த 2021 நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், வர 2026 நான் தான், 2031 நான் தான், 2036 நான் தான். இந்த கோடம்பாக்கம் பக்கம் போனீங்கன்னா அங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஒருத்தங்க, நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் வக்கீல், நான் தான் வக்கீல். இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுமா தெரியுது? ஸ்டாலின் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியக்காரன், எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவார், நான் அப்படி பேச முடியாது, இல்ல பேசினா எங்க எடப்பாடியார் அவங்க தஞ்சைக்கு அனுப்பின எதற்கா பேசினேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாமா? நாட்டு நடப்பு என்ன? என் வழக்கத்திற்குரியவர்கள இந்த தஞ்சை தரணி மண்ணிலே இருந்து நான் சொல்லுகிறேன், நாளைய சட்டமன்ற தேர்தல் நடந்தால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சி மகனது. உங்க அப்பா தாத்தா வந்தா கூட தடுக்க முடியாது. இது மக்கள் தீர்ப்பு. ஏனென்று சொன்னால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்களுக்கான முதலமைச்சர், நாட்டுக்கான முதலமைச்சர். நீங்க வீட்டுக்கான முதலமைச்சர், நாட்டு மக்களுக்கான முதலமைச்சர் எடப்பாடியார், வீட்டு மக்களுக்கான முதலமைச்சர் இன்றைக்கு ஸ்டாலின். நான் உங்க இடத்துல சொல்றேன், நம்ம வீட்டு நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு சவால் நமக்கு இருக்கு. ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு கிளை செயலாளராக புரட்சி தலைவர் மீது அன்பு கொண்டு தன்னுடைய பொது வாழ்க்கையை அவர் துவங்கி 50 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு சேவை செய்து அவருடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கிளை செயலாளராக இருக்கிற போது முத்திரை பதித்திருப்பார், ஒன்றிய செயலாளர் இருக்கிற போது முத்திரை பதித்திருப்பார், மாவட்ட செயலாளராக இருக்கிற போது முத்திரை பதித்திருப்பார், தலைமை நிலை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் என்று மாநில அளவிலே அவர் பொறுப்பு வகிக்கிற போது அதிலே முத்திரை பதித்திருப்பார். அப்புறம் சிமெண்ட் வாரியம், பால் வாரியத்திற்கெல்லாம் அவர் வாரிய தலைவராக இருந்தார்.
அதிலும் முத்திரை பதித்திருப்பார். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முத்திரை பதித்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களின் சார்பில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த அன்னை தமிழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது எத்தனை ஏற்றுக்கள், எத்தனை பேச்சுக்கள். எடப்பாடியார் 8 நாட்கள் தாங்குவாரா, 8 வாரம் தாங்குவாரா, 8 மாதம் தாங்குவாரா என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய அந்த அரசை 3 ஆண்டு காலம் நிரூபித்து முத்திரை பதித்தவர். மறுக்க முடியுமா? ஸ்டாலின் 4 ஆண்டு காலம் இங்கு கிழித்தது. இந்த நாடு நடுத்தருவில் நிற்குது. இவர் சொல்றாரு, நாங்க தான் இந்தியாவிலே முதலிடம். எதுல? கடன் வாங்குறது. நான் சொல்லல, உதயகுமார் சொல்லல, சேகர் சொல்லல, அம்மா பேரை சேகர் சொல்லல, சரவணன் சொல்லல, செந்தில் சொல்லல, இங்க இருக்கக்கூடிய மூத்தவர்கள் முன்னவர்கள் காந்தி சொல்லல, அருள் நம்பி சொல்லல, ஐயப்ப ராஜா சொல்லல, பாலிமகன் சொல்லல, ரத்னசாமி சொல்லல. உங்க அப்பா ரிசர்வ் பேங்க்ல இருந்து சொல்றான், 5 ஆண்டுகள் 2021 இருந்து தமிழ்நாடு தான் இந்தியாவில கடன் வாங்குகிற முதல் மாநிலம். இது யார் சாருன்னு சொல்றதுக்கு தான் உனக்கு வக்கு இல்ல, யார் அந்த தியாகின்னு சொல்றதுக்கு தான் வக்கு இல்ல, யார் அந்த குற்றவாளின்னு சொல்றதுக்கு வக்கு இல்ல, யார் அந்த விஐபின்னு சொல்றதுக்கு வக்கு இல்ல. இந்த கடனால விவரத்தை சொல்றான்னா அதுக்கு சொல்ல மாட்டேன். அது இந்த சட்டமன்றத்திலங்க இப்ப நிதிநிலை அறிக்கை நடந்துச்சு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒவ்வொரு நாளும் இங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. பேரவை விதி 55 எதுக்காக அந்த விதி வச்சிருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பிரச்சனையை அவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து, முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வந்து, அமைச்சர் கவனத்தில் கொண்டு வந்து அதற்கு தீர்வு காணணும். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எங்களை உடனடியா 8 மணிக்கெல்லாம் கொண்டு போய் சபாநாயகத்தை கொடுத்துருவார். நான் கொடுப்போம், அவரும் வாங்குவார். ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, இது உண்மையான பிரச்சனை தான், பார்த்துக்கலாம் பாரு. சட்டசபை ஆரம்பிக்கும், கேள்வி நேரம். யாராவது இறந்திருந்தாங்கன்னா எம்எல்ஏக்கு இரங்கல் தெரிவிப்போம். இங்க எல்லா சட்டமன்ற முன்னாள் ரத்னசாமி இருக்காரு, சேகர் இருக்காரு, இங்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேள்வி நேரம் 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் அதிகப்படுத்துவாங்க. அப்புறம் நேரம் இல்லாத நேரம் 0 ஹவர்ஸ், அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது 55, 56 இருக்கு. அவையை ஒத்தி வைக்கிறது. இந்த ரத்னசாமி சொல்றது சரிதான், நான் விதி கரெக்டா சொல்றேன்னா அந்த விதியில விவாதிக்கணும். பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஐயா இந்த காவல்துறை இன்றைக்கு செயலிழந்து இருக்கிறது. அதை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. நான் பேசாம உங்க அப்பா நான் பேசுவான், நான் தானே பேசணும். அதுக்காக தானே மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த காவல்துறை செயலிழந்து இருக்கிற ஒரு புறம் இருக்கட்டும், நம்மளை பாதுகாக்கிற காவல்துறை உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. எங்க மதுரையில உசிலம்பட்டியில முத்துக்குமார் ஒரு காவலர் கஞ்சா கடத்துல கும்பல் அவரை படுகொலை பண்ணிட்டாங்க. உடனே எதிர்கட்சி தலைவர் காலையில எடுக்கிறாரு, ஐயா உங்க கையில இருக்கிற உள்துறை காவல்துறையுடைய காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, என்ன பதில் சொல்றேன்? அதான் சட்டசபையில பேசக்கூடாது, இது சட்ட விரோதம் இல்லை. எங்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியேறினார். திறந்தோறும் சட்டமன்றத்தில் இந்த மக்களுடைய உரிமையை காப்பதற்காக போராடுகிற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் போராடி வாய்ப்பை பெற்றார். உடனே மைக்கு கட் பண்றாங்க. நாங்க தான் தொண்டைக்குள்ளே மைக்கு வச்சிருக்கிறோம். உடனே நேரடியை கட் பண்றாங்க. அது என்னை மட்டும் தூக்குறதுக்கு ஒரு 4 பேர் தனியா வச்சிருப்பாங்க. இப்ப சேகர்லாம் ஒத்தக்கரில் தூக்கிட்டு போயிடுறாங்க. ரத்னசாமிக்கு எனக்கு ஒரு 4-5 குண்டைங்க தனியா வச்சிருப்பாங்க. அப்படின்னு கண்ணை காட்டுவார். நேரம் எங்கிட்டு கை வைக்காங்க. விடுங்க சார், அடுத்து நீங்க தான் வர போறீங்க, அப்ப சொல்லுங்க அணியில தூக்குற. அவன் எங்கிருந்து சொல்றேன்? ஏன்னா சண்டை தூக்குறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக்கா இல்ல தலைவரே, நீங்க சொல்லி ஸ்டாலின் நாங்க தூக்கலையா? ஸ்டாலினை தூக்கி சட்டையை கிழிச்சிட்டு ஓட விடலையா? மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி வரும். இதே ஸ்டாலின் சட்டையை மட்டும் மேசியம் கிழித்துக் கொண்டு சட்டசபையில ஓட விடுறான். நான் சொல்லல தம்பி, அவன் சொல்றான் காதுக்குள்ளே. அப்ப நான் சொன்னேன், அப்ப நல்லா தூக்கு அப்படின்னு சோழர்ல கையில போட்டேன், நல்லா தூக்குடா அப்படி. ஸ்டாலின் சட்டையை கிழிப்ப சத்தியமா கிழிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, கேட்காதீங்க. அப்புறம் அவன் வேலைக்கு போயிடும். ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க இந்த சட்டசபை. கேவலம்
இது மாதிரி ஒரு அவலத்தை நாம் பார்த்தது. என்ன பேசுறோம், என்ன சொல்றோம்? பதட்டத்தில் அண்ணன் டெல்லி போனார்ல, அப்ப ஒரு விவாதம் நடந்துட்டே இருக்கு. அப்ப ஸ்டாலின் எழுந்திரிச்சு பேசுறாரு, ஆளுநர் கட்சி அதிமுக உடனே சபான நடிபட்ட, ஐயோ இன்னும் தேர்தலே வரலங்க, இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஒரு சபாநாயகர் பார்க்கறா, துறைமுகம் பார்க்கறா, தம்பி என்ன தம்பி பேசிட்டீங்க, என்ன பேசுங்க தம்பி, எதிர்கட்சி தம்பி அப்படியா சொன்ன, கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தேன். ஏங்க பதிவு இருக்கு சட்டமன்றத்தில், நான் பொய் சொல்லல, சொன்னது ஸ்டாலின். இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பு போறதை யாரை ஒரு பின்னே மணி ஓட்டி வரும் முன்னே இந்த தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியார் முதலமைச்சர் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநருக்கு என்ற ஒப்புதல் வாக்குமூலம் முதலமைச்சர் கொடுத்தாரு. உதயகுமார் போய் சொல்லணும்னா யாராவது சட்டசபையில் போய் சபாநாயகர் நெப்போலியன் முடிஞ்சா கேட்டு வாங்கிக்கணும், பதிவு இருக்கு. அவரே சொல்றாரு பதட்டத்தில் பேசிட்டு, ஏன்னா டெல்லிக்கு போனாலே பதட்டமா. அவர் சொல்றாரு, டெல்லிக்கு ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க? புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கலந்தவில்லை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஆட்சியை அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற பொம்மை முதலமைச்சர் உன்னால் பெற முடியவில்லை. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளம். வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, இது மாநகராட்சி என்றாலும் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் என்று நான் சொல்லுகிறேன். கொரோனா காலத்திலே உலகமே சம்பித்திருக்கிற போது ஒரு நாள் கூட இந்த கம்மாய் வேலை என்று சொல்லுகிற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு சம்பளத்தை நிறுத்தாமல் நிதி ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் எதுக்கு? மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உடனே அழைக்குவா, மாண்புமிகு நிதி செயலாளர் உதயசந்திரன் IAS உடனே அழைக்குவா. 6 மாத காலம் இந்த ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை கூட கொடுக்காமல் என்ன கிழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே கோப்பை தயார் செய். நான் தான் முதலமைச்சர், நீ தான் நிதியமைச்சர், இதுவரை இருக்கிறார் நிதி செயலாளர், தலைமை செயலாளர் அழைத்து வா. கோப்பை உடனடியாக தர நான் கையெழுத்திடுகிறேன். டெல்லியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நிதி வரட்டும். என் மக்கள் பசியிலும் பட்டியலும் இருக்கக்கூடாது, அவர்களை கண்ணீரை துடைக்கிறேன் என்று இந்த முதலமைச்சர் சொல்லியிருந்தால் அவன் டெல்டாக்காரர், இந்த மக்களை நேசிக்கிற மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சர். கேடு இருக்க போய் அதுவே என்னன்னு தெரியல. பத்திரிகையாளர் ஊடக நண்பர் கேட்கிறாங்க, இந்த 100 நாள் சம்பளம் ஏங்க கொடுக்குது, அது டெல்லியிலிருந்து வந்தா தர்றோம். எடப்பாடியார் பார்த்தார், இது தேராது. நேர போனார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஐயா எங்க தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை கம்மாதம், கல்விக்கு நிதி, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி, நிவாரணத்துக்கு நிதி, இதெல்லாம் நிலுவையில் வளர்ச்சிக்கான நிதி, அவ்வளவுதானே. எடப்பாடி தம்பு நீங்க போய் இறங்குறதுக்குள்ள அறிவிப்பு வரும். உடனே எடப்பாடி என்ன செஞ்சாரு, டெல்லியில செய்தியாளர்கள் இருக்கிற நண்பர்களை அழைத்தாங்க. நான் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நிதி என்று பட்டியலிட்டு சொன்னார். வந்தாரா? ஒரு வாரத்தில் அறிவிப்பு வந்துச்சா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே 38 எம்பிக்களை வைத்துக் கொண்டு, முதலமைச்சர் பதவி வைத்துக் கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பெற முடியாத முதலமைச்சருக்கு பதிலாக ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, மக்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினாலே 2999 கோடி கம்மா வேலைக்கு நிதியை பெற்றுத் தந்த முதலமைச்சராக மக்கள் மத்தியில இதயத்திலே இடம் பிடித்திருக்கிற தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் 3 கோரிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அமைச்சரவையில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணிக்கு இன்றைக்கு நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி ஆய்வுல போய் இன்னைக்கு போய் நீங்க போய் பேசி என்னத்தை கிழிக்க போறீங்க? நான் 6 மாச காலம் இருக்கு சேவர் சொன்னார். 10 மாதமா தாங்க முடியாத தலைவர். 6 மாசம் தான், அதுக்கப்புறம் சூடு பிடிச்சிடும். அடுத்த ஆண்டு இந்நேரம் நீங்க தஞ்சாவூருக்கு நாங்க வருவோம். எங்க எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். இந்த நாட்டுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்று தருவார். அது மட்டும் இல்ல, யார் இந்த சாரு, யார் இந்த தியாகி, யார் இந்த தம்பி, யார் இந்த குற்றவாளி, உங்கள்கிட்ட பதில் இல்ல.
எங்க எடப்பாடியத்த பதில் இருக்கு. அவர் முதலமைச்சராக வருவார், சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார், இந்த குற்றவாளிகள் எல்லாம் சட்டத்தினுள் நிறுத்துவார், அவர்களை தண்டிப்பார். இந்த பெண் இனத்தை, இந்த தாய் குலத்தை, தாயை தெய்வமாக மதிக்கிற இந்த தமிழ் இனத்துடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை உலகத்திற்கு பரிசாற்றுகின்ற வகையிலே அவர் நிரூபித்து காட்டுவார். அதுக்காக தான் இந்த வேகாத வெயில்ல தஞ்சாவூர்ல ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்தில் தம்பி சரவணன் அவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி இது நாங்கள் கும்பகோணத்தில் நடத்தியிருக்கலாம். அங்க நாங்க போன கும்பகோணத்துக்கு சுவாமிமலை முருகனை பார்த்து, முருகா நீதான் காப்பாற்றணும், ஏன்னா நீங்க இந்த வட்ட தேர்தலை எச்சரிக்கை அணுகணும். தமிழ்நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சு 4 ஆண்டு இல்லை. இப்ப நடக்கிறது மன்னராட்சி. நீ யாரும் மக்களாட்சி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. நடைபெறுகிற மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வீட்டு மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நாட்டுக்காக முதலமைச்சராக உழைத்தாரே நம்முடைய உத்தம தலைவர், தன்மான சிங்கம், புரட்சி தமிழர், ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து ஒரு விவசாய அமைச்சராக இருந்து இந்த தஞ்சை தலைமையிலே டெல்டா மாவட்டத்தை எவரும் செய்யாத வகையிலே டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று காவேரி காப்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி எங்களெல்லாம் தூங்க விட மாட்டாரு. இங்க இருக்கிறாங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும், மாவட்ட செயலாளர். நாங்க ஆளுங்கட்சி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆளுங்கட்சிக்காக எதிர்கட்சி மாதிரி இருக்கிறான், தூங்கிட்டு கிடக்கிறோம். இப்ப நாங்க வர்ற வெளியில பார்த்தோம், மேயர் ஏதோ ஒரு விழாவில் இருந்தாங்க. என் பக்கத்துல காந்தியும் அசோக் குமாரும் நம்பி இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், யார் வந்திருக்காங்க, கவுன்சிலரான்னு கேட்டேன். இல்ல இவங்க தான் இந்த மேயர் அப்படின்னு. ஏன்னா 4 பேர் கூட வேணும், தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேணுமே, அதை கூட காணாம என்ன. இங்க வந்து பார்த்தா நம்ம எதிர்கட்சி பெண்களுடைய உரிமை காப்பதற்காக, பெண்களை பாதுகாப்பதற்காக இந்த கண்டன குரல் எழுப்புகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தம்பி சரவணன் ஒருங்கிணைத்து இது எப்போதே வெற்றி பெற்று விட்டார் எடப்பாடியார் என்கிற செய்தியை கோட்டைக்கு அனுப்புகிற வகையிலே அநேகமாக டெல்லிக்கு. ஆனா ஒண்ணுங்க, சரவணை நேற்று வச்சிருக்கலாம் அல்லது நாளைக்கு வச்சிருந்திருக்கலாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை. இப்ப பாவம் டெல்லிக்கு ஏறினாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் சாப்பிடவே மாட்டார் இந்த செய்தியை கேட்டு. உளவுத்துறையில இருந்து செய்தி அனுப்புவாங்கல்ல, சரவணை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. எடப்பாடியார் பேரை சொல்லி அணிவகுத்து நிற்கிறாங்க. என்னது டெல்டா மாவட்டத்திலயா, நம்ம மாவட்டத்திலயா? ஆமாங்க. எத்தனாயிரம் பேர் வந்து ஒரு 30,000 பேர் வந்திருப்பாங்க. 10,000 பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க, 10,000 பேர் நிலவு நிற்கிறாங்க, 10,000 பேர் ஒதுங்கி நின்று கேட்கிறாங்க, 30,000 பேர் இருக்காங்க. அதேமா எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு போகாம பாதி வரையில பிளைட்டை திரும்ப சென்னைக்கு வந்தாலும் வரலாம். அது நமக்கு தெரியல. அவர் கவலையோட போவார். நிதி ஆய்வு கூட்டத்தில் போய் பேசுவாரோ பேச மாட்டாரோ, நிதி கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, ஆனா தம்பியை மட்டும் மத்தி பேசுவார். யார் அந்த தம்பி? ஆகவே வணக்கத்துக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பாலியல் சம்பவம் என்பது, இந்த போக்சோ வழக்கு, இந்த பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 23% புள்ளி விவரம் 23% உயர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கு பார்த்தா 30% உயர்ந்திருக்கிறது. கூடுதலாக 2022ஆம் ஆண்டுல 4211 வழக்கு, 2021 4470 வழக்குகள், 2024 6920 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை 18,200 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் ஒப்பிட்டு பாருங்கள். தமிழ்நாட்டிலே இதுவரை இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டது இல்லை. ஆகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி சென்னை அண்ணா நகரிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு, அரக்கோணத்திலே நடைபெற்ற நிகழ்வு, தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கும்பகோணத்திலே நடைபெற்ற நிகழ்வு, இன்றைக்கு பாலியல் சம்பவத்தால் இதில் நாங்க என்ன கவலைன்னா, தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கு என்ன கவலைன்னா, ஏதோ குற்றவாளிகள், பரம்பரை குற்றவாளிகள், ப்ரொபஷனல் கிரிமினல் என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியான அந்த குற்றவாளிகள் இதில் ஈடுபட்டால் அவர்களை இரும்பு கரம் கொண்டு நம்முடைய காவல்துறை அடக்கும். ஆனா ஈடுபடுற முறை திமுக கலைநீசியும் கார்ல வேசியும் கட்டி கொடியும் கட்டிட்டு இருப்பாங்க. அதான் நமக்கு கவலை. இப்ப திமுக கொடியை கட்டி வேசி கட்டினா என்ன வேணாலும் இந்த தமிழ்நாட்டிலே செய்யலாம். அதுல ஒரு எங்க அக்கா வளர்ந்து அரக்கோணத்தை சொல்றாங்க, பேரு தெய்வ செயல்,
அன்னைக்கு செய்த பாவ செயலாங்க அப்பா உங்க அப்பா எந்த நேரத்தில் இந்த பேர் வச்சான்னு தெரியல. ஆக இது போன்ற விருதுநகர் பகுதியில கூட்டு பாலியல், விருதாச்சலத்தில் சிறுமிக்கு பாலியல், திருப்பூரில் இன்றைக்கு 3 வயது சிறுமிக்கு பாலியல், சேலம் ஆத்தூரிலே பாலியல், குமரி மாவட்ட திமுக நிர்வாகி சான் பிளைட். இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளவுதாங்க. அவர் பிளைட்டை திருப்பி இங்க கொண்டு வந்துருவார் ஸ்டாலின். டெல்லிக்கு போட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். அது வணக்கத்துக்குரியவர்களே, தமிழகம் முழுவதும் இருக்கிற அபயக்குரல் அணுகுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை என் அருமை தம்பி சரவணன் அவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அருமை அண்ணன் காந்தி அவர்களும், அருமை அண்ணன் செந்தில் அவர்களும், பாரதி மோகன் அவர்களும், ரத்னசாமி அவர்களும், சேகர் அவர்களும், மத்திய மாவட்டம் சேகர் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய மாநில நிர்வாகிகள் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெண்கள் உரிமை காக்க வேண்டும், தொடர்ந்து நடைபெறுகிற இந்த பாலியல் வன்கொடுமை இதோடு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். ஆகவே உங்களை எல்லாம் வணங்கி கேட்பது, வருகிற 2026 தேர்தல் என்பது 52 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வரலாற்றிலே 32 ஆண்டு காலம் ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. 75 ஆண்டு கால திமுக வரலாற்றிலே 25 ஆண்டு காலம் ஆளுகிற கட்சியாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு கையாள வேண்டிய தேர்தல். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், சரிவாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், குடும்ப வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், கொள்ளை கூட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எளியவர் விவசாயி முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலான வெற்றி கூட்டணிக்கு வாக்களித்து தஞ்சை தலைமையிலே 8 தொகுதிகள் என்று சொன்னார்கள். 8லும் நம் எடப்பாடி அவருடைய வெற்றி கோட்டையாக மாற்றித்தர வேண்டும் என்று வருகை தந்த கொளுத்துகிற வெயிலில் பொருட்படுத்தாமல் இந்த அரசுக்கு கண்டன குரலை எழுப்புகிற வகையிலே வருகை தந்த உங்கள் பாதங்களிலே நன்றியை தெரிவித்து வெற்றி 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 தஞ்சை தலைமையிலே முதல் வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்று சொல்லி இப்போது தம்பி சரவணன் அவர்கள் கண்டன குரலை இங்கே கண்டன முழக்கங்களை எழுப்புவார்கள். அனைவரும் வருகை தந்து கண்டன முழக்கங்கள் நீங்கள் எழுப்புகிற அந்த முழக்கம் டெல்லியிலே ஸ்டாலின் இறங்கியவுடன் அவருக்கு குளிர்காய்ச்சல் வருவதை போன்று உங்களுடைய கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடி வந்துருக்கீங்களா? முன்னாடி வாங்க எல்லாம். கண்டன கோஷத்தை அப்படியே சொல்லுங்க. திமுகவின் நிர்வாக சீர்கேட்டிற்கு ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் முன்னாடி வாங்க. வெயில நின்னீங்கன்னா வைட்டமின் சி கிடைக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கே நிறைய வைட்டமின் சி கிடைச்சு உங்களுக்கு கிடைக்கலன்னா அது சரியானது இல்லை. எல்லாரும் முன்னாடி வாங்க. கொஞ்ச நாள் 5 நிமிடம் நம்ம சரவண கண்டன கோஷங்களை எழுப்புவார். அனைவரும் சேர்ந்து எழுப்ப வேண்டும். நீங்கள் எழுப்புகிற இந்த கண்டன கோஷம் இந்த அவல ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. ஆரம்பிங்க சரவணன். திமுகவின் நிர்வாக சீர்கேட்டிற்கு தஞ்சாவூரே சாட்சி, தஞ்சாவூரே சாட்சி, தஞ்சாவூரே சாட்சி, தஞ்சாவூரே சாட்சி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பாதிக்கப்பட்ட இடஒரு பெண்ணுக்கு நீதி கேட்ட ஆர்ப்பாட்டம், பாதுகாப்பில்லை, விடியா திமுக ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிக முதல் முதியோர் வரை பாதுகாப்பில்லை, திமுக ஆட்சி என்றாலே பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை,
நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பெண்களை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம், பெண்களை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம், சிறுமிகளை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம். சிறுமிகளை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம். யார் அந்த சார், 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 யார் அந்த சார். ஸ்டாலின் அரசே சொல்லு சொல்லு, ஸ்டாலின் அரசே சொல்லு சொல்லு. யார் அந்த தம்பி, 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 யார் அந்த தம்பி. சொல்லு தம்பி, சொல்லு தம்பி, சொல்லு தம்பி, சொல்லு தம்பி. வாழ வழியிலே வயிற்றுக்கு சோறு இல்லை, வாழ வழியில் வயிற்றுக்கு சோறு இல்லை, பாதையெல்லாம் கஞ்சா, பாதையெல்லாம் கஞ்சா, போதையில் தமிழகம், போதையில் தமிழகம். இதுவா ஆட்சி, எல்லாமே போச்சு, இதுவா ஆட்சி, எல்லாமே போச்சு. மூழ்கடிக்காதே, 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 மூழ்கடிக்காதே. பெண்களின் வாழ்வை இருளில் மூழ்கடிக்காதே, பெண்களின் வாழ்வை இல்லை மூழ்கடிக்காதே. சீரழியுது, சீரழியுது. சீரழியுது, சீரழியுது. விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே பாலியல் தொந்தரவால் பாலியல் தொந்தரவால் பெண்களின் வாழ்வை சீரழியுது. பெண்களின் வாழ்வே சீரழியுது. அழிக்காதே, 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 அழிக்காதே. இளம் பெண்களின் வாழ்வை அழிக்காதே. இளம்பெண்களின் வாழ்வை அழிக்காதே. காப்பாற்றுவோம், 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 காப்பாற்றுவோம். பெண்களை காப்பாற்றுவோம், பெண்களை காப்பாற்றுவோம், சிறுமிகளை காப்பாற்றுவோம், சிறுமிகளை காப்பாற்றுவோம். பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்கள் சிறுமிகளை காப்பாற்றுவோம். பெண்கள் சிறுமிகளை காப்பாற்றுவோம். நெருங்கிவிட்டது, 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 நெருங்கிவிட்டது. விடிய ஆட்சி நேரம் நெருங்கிவிட்டது. விடிய ஆட்சியின் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும். மக்கள் நலன் அறிந்து மக்கள் நலன் அறிந்து ஆட்சி நடத்த, ஆட்சி நடத்த, பெண்குலத்தை பாதுகாக்க, பெண்குலத்தை பாதுகாக்க, சட்ட ஒழுங்கை பாதுகாத்திட சட்ட ஒழுங்கை பாதுகாத்திட கழக ஆட்சி மலர வேண்டும், கழக ஆட்சி மலர வேண்டும். கழக ஆட்சி மலர வேண்டும். கழக ஆட்சி மலர வேண்டும். எங்கள் தங்கம் எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும். எங்கள் தங்கம் எடப்பாடியார் நல்லாட்சி மலர எங்கள் வேண்டும். தங்கம் எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும். எங்கள் தங்கம் எடப்பாடியார் நல்லாட்சி மலர வேண்டும். எப்படை தோற்பின் எப்படை வெல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். எப்படை தோற்பின் எப்படை வெல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், நமது வெற்றியை நாளை சரித்திரம் நமது சொல்லும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க. புரட்சித் தலைவர் அம்மாவின் நெடும்புகள் வாழ்க. புரட்சித் தலைவர் நெடும்புகள் வாழ்க. வெல்க, வெல்க, வெல்கவே. வெல்க, வெல்க, வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க, வெல்க, வெல்கவே. என்று வெல்க, வெல்க, வெல்கவே. வெல்க, வெல்க, வெல்கவே. வெல்க, வெல்க, வெல்கவே. புரட்சி தமிழர் எடப்பாடியார், வாழ்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார், நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார், நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார். வாழ்க. நன்றி, வணக்கம். பேட்டி இருக்கு, ஒரு நிமிஷம் கட் பண்ணிடாதீங்க. பேட்டி இருக்கு, அப்படியே ரைட் ஆகுது. பேட்டி இருக்கு, சேர்த்துக்கு போகணும், மேலே போறாங்க எல்லாரும். அதான் மேல.
நீங்க பெருங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் விவசாயி மகனாக இந்த தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே புண்ணிய பூமியிலே அவதரித்து 50 ஆண்டு காலம் தன்னுடைய பொது வாழ்க்கையிலே மக்களுக்கு சேவையாற்றி இந்த தாய் தமிழ்நாட்டின் விவசாய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த காவேரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்த நம்முடைய 4.5 ஆண்டுகால அம்மாவின் ஆட்சியிலே பல்வேறு புரட்சிகரமான திட்டங்கள் 7.5% இடஒதுக்கீடு சமூக நீதி காவலராக பல்வேறு வரலாற்று புரட்சிகளை செய்த புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய மேலான ஆணைக்கிணங்க இன்றைக்கு தஞ்சையிலே திமுகவின் நிர்வாக சீர்கேட்டிற்கு தஞ்சாவூரே சாட்சி. சிறுமி முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை தோலுரித்து காட்டுகின்ற வகையிலும் கும்பகோணத்திலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அதிகரித்து வருகிற பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு திராணி இல்லாத இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய அருமை தம்பி மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சரவணன் அவருடைய ஒருங்கிணைப்பிலே நம்முடைய மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் துரை செந்தில் அவர்களும் அண்ணன் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் அவர்களும் ரத்தனசாமி அவர்களும் சேகர் அவர்களும் நம்முடைய சிவி சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அவர்களும் மற்றும் நம்முடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள். இங்கே ஒருங்கிணைந்த தஞ்சை தரணி ஒன்று திறக்கிறதை பார்க்கிற போது நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள செல்லிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் குளிர்காய்ச்சல் வந்து தமிழகத்துக்கு திரும்பினாலும் ஆச்சரியமில்லை. 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு இப்போது யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த விஐபி, யார் அந்த குற்றவாளி என்று தமிழக மக்கள் எழுப்புகிற அந்த கேள்வியில இருந்து அந்த தம்பிகளையும் அந்த குற்றவாளிகளையும் அந்த சார்களையும் காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு டெல்லி செல்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ரோசம் பொத்துக்கொண்டு வருகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு சம்பளத்தை கூட 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவரால் வாங்கித்தர முடியாததை, அவரால் செய்ய முடியாததை, இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்றாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு சேவை செய்கிற திட்டங்களை கொடுக்கிற அரசு, ஆட்சி, கட்சி என்பதை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அது வயிற்றெரிச்சலிலே வாய்க்கு வந்தபடி இன்றைக்கு அவர் மட்டுமல்ல அவருடைய கைத்தடிகளை கொத்தடிமைகளை வைத்துக்கொண்டு உளறி வருவதை, வாந்தி எடுத்து வருவதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கே தம்பி சரவணன் அவருடைய ஒருங்கிணைப்போடு இங்கே கூடியிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தஞ்சையின் மண்ணின் மைந்தர்கள் இது நிச்சயமாக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே சாட்சியாக அமைந்திருக்கிறது. நீங்க ஸ்பீச் இப்ப பேசுனீங்களே, இந்த ஸ்டாலின் ஏற்கனவே சட்டைகளுக்கு அனுப்பினோம், இப்ப 4 ஆண்டு காலம் முடிந்த பிறகு இல்லை அந்த அதாவது என்னன்னா நாங்கள் எதிர்கட்சியாக அவங்க இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம், அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. இப்போ 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டப்பேரவையில் விதிகள் இருக்குது, எல்லாத்துக்குமே விதிகள் இருக்குது. இப்போ நம்ம பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரியோ கண்டன உரையில் பேசுகிற மாதிரியோ எல்லாம் பேசிட முடியாது, நினச்சதெல்லாம் பேசிட முடியாது. நீங்கள் சன் டிவி தானே, அதனால தான் அழுத்தமாக சொல்கிறேன். பேரவைக்கு விதி இருக்குது. இப்போ பேரவை விதி 55, அது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். பேரவை விதி 56, அது அவையை ஒத்தி வைக்கிற அந்த விதி. ஆனால் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக சபாநாயகருடைய கவனத்துக்கு கொண்டு போனால் அவர் அதை உடனே அனுமதித்து துறையினுடைய கவனத்திற்கோ அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ கொண்டு சென்று அதை விவாதிக்கணும். முதல்ல கேள்வி நேரம் 1 மணி நேரம்,
அதற்கு பிறகு நேரமில்லா நேரம் 0 hours. அது சட்டசபை நடக்கிற போது தானே கேட்குறோம். இப்போ டெல்லிக்கு போகிறாரு, நாங்கள் நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்போ அவை நடக்கிற போது முக்கிய பிரச்சனை. இப்போ காவலர் ஒருத்தர் கொண்டு விட்டாங்க, முத்துக்குமார்னு உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய தம்பி. அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் வேணும், இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகுது, டெக்னிக்கல் எரர்னு சொல்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வர்றதே அரிதும் அரிது. அவங்க இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக முன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதை பாதுகாக்க வேண்டியது அரசு தானே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிற்கு அதுக்கு நாங்கள் அங்கே தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க லீக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அந்த மடைமாற்றம் செய்கிறாங்களே தவிர, இப்போ அது மட்டும் இல்லை, அவர் சட்டசபையில் கொடுக்குற விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த காவல்துறை என்பது நாங்கள் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், குற்றத்தை தடுத்து நிறுத்தி அதை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறு நடக்கிற போது அதற்கு தண்டனை பெற்று தர வேண்டும். இந்த இரண்டு கண்கள் இதான் தடுத்து நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதை தாண்டி ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, தொழில் குற்றவாளிகள், அவர்களெல்லாம் செய்கிற போது அதுக்கு தண்டனை வாங்கி தரணும். ஆனால் இப்போது திமுக கரவேசியை கட்டிக்கிட்டு காரில் கொடியை கட்டிக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைச்சரோட புகைப்படம் இருக்குது, முதலமைச்சரோட இருக்குது, துணை முதலமைச்சரோட இருக்குது, நிர்வாகிகளோட இருக்குது, அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாரு. அது ஆதாரத்தோடு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கட்சி உறுப்பினர்ல அனுதாபி. இப்போ அனுதாபிக்கும் கட்சி உறுப்பினருக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியல. அப்போ இதை நியாயப்படுத்துகிற போது தான் இந்த குற்றங்கள் அதிகரிக்குது. இது இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். ஏன்னா பெண்களை தெய்வமாக மதிக்கிற இனம் நம்முடைய தமிழ் இனம். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், 2011 திமுக ஆட்சி வீட்டுக்கு போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா மின்தடை, அளவு கடந்து மின்தடை ஏற்பட்டுச்சு, அந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ 2026 திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது. அதுக்கு என்ன காரணம்னா அளவு கடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஆகவே அவர் வீட்டுக்கு போயிடுவார். அதை ஏதாவது முட்டு கொடுக்கலாமான்னு டெல்லிக்கு போகிறாரு. அது வந்தால் தான் நமக்கு தெரியும். 25% கல்வி உரிமை, கட்டாய கல்வி உரிமை இது வரைக்கும் அறிவிப்பு வரல, ஸ்கூல் திறக்க போகுது, இதை பற்றி உங்களோட கருத்து? அதுக்கு தானே அவர் போயிருக்காரு, நிதி ஆயோக்கில் போயிருக்காரு, வழக்கு தொடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரால் முடியலன்னா விளைவிக்கிற சொல்லுங்க, எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வாங்கி கொடுப்பாரு. துணைவேந்தர் நியமனத்தில் அந்த துணைவேந்தர் நியமனத்தில் இடைக்கால தடை வாங்கிறீங்களா, அதை பற்றி சொல்லுங்க. நீங்க மதுரைக்கு வாங்க தலைவர், நீங்க மதுரைக்கு வாங்க, விரிவா சொல்றேன். துணைவேந்தர் நியமனத்தை இடைக்கால தடை வாங்கிறீங்களா? துணைவேந்தர் நியமனத்தை இடைக்கால தடை. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெறுது. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள், இதை தடுத்து நிறுத்தணும்னு இங்க எல்லாரும் இங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் 30,000 பேர் அணிவகுத்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, நான் வேணால் பட்டியல் நீங்கள் பொறுமையாக போடுறதா இருந்தால் சொல்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து எத்தனை வழக்கு இருக்குன்னு மேடையிலையும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். தொடர்ந்து அவ்வளோ இது இருக்குது தலைவரே. இது நீங்கள் சொன்னீங்கன்னா தானே அந்த அரசுக்கு தெரியும், முக்கியமாக தெரியும். நீங்கள் இதை விட்டுட்டு ஒன்று கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களும் திசை திருப்பினீங்கன்னா என்ன தலைவர் ஆகிறது? போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை டெல்லிக்கு முதலமைச்சர் போயிருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு, எப்படி பார்க்குறீங்க தலைவர்? 3 வருஷம் ஏன் போகலை நீங்களாவது சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல. அவரும் பதில் சொல்ல மாட்டாரு. எங்கள் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருது. 23ஆம் புலிகேசி ஏன் 3 வருஷம் போகல, அதுக்கு பதில் சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறணுமா வேணாமா? தன்மானம் உள்ள, மானம் உள்ள, யோக்கியம் உள்ள, திராணி உள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சாரு? அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா, இல்லை ஞாபகம் மருதி வந்துருச்சா? என்ன காரணம் சொல்லுங்க, பத்திரிகையாளராவது சொல்லுங்க. அவர் தான் சொல்ல மாட்டாரு. இல்லை அவங்க கொத்தடிமையாக இருக்கிற அமைச்சரையாவது சொல்லுங்க. ஒரு வயலும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்கல்ல, அப்போ சந்தேகம் வருதுல்ல, யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த சாரு, யார் அந்த விஐபி? அதனால தான் போகிறாரு தலைவரை. அவர் நாட்டு மக்களுக்காக போகல, தன் வீட்டு மக்களுக்காக போகிறாரு. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். வேணும்னா ஸ்டாலின் டெல்லியில் இறங்கினோன்னு உங்கள் தலைவரை விட்டு கேட்க சொல்லுங்கள், உங்கள் நண்பரை விட்டு. உதயகுமார் தஞ்சாவூரில் சொல்கிறாரு.